வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு பழமொழி தான் பார்க்க போறோம். என்ன பழமொழினா, அண்ணன் பெண்டாட்டி அரை பெண்டாட்டி, தம்பி பெண்டாட்டி தான் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எல்லாரும் தப்பா தான் அதுக்கு அர்த்தம். இவ்வளவு நாள் தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் பொண்டாட்டி, ஏதோ ஒரு அண்ணனுக்கு பொண்டாட்டி இருந்தா அது அவனோட அரை பொண்டாட்டி மாதிரியும், தம்பி பொண்டாட்டினா தனக்கே பொண்டாட்டி அப்படிங்கிற அர்த்தம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் அது கிடையாது. உண்மையிலேயே அது ஒரு நல்ல அர்த்தம் உள்ள பழமொழி. எப்படின்னா, பழங்காலத்துல, அதாவது அண்ணன் மனைவினா பழங்காலத்துல கூட்டு குடும்பம். எல்லா வீடுகளையும் கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. யாரும் தனி குடும்பமா வாழ்ந்ததில்லை. ஓரளவு வயதானவர்கள்லாம் அவர்களுடைய ஆயுள் முடிகிறது வரைக்கும் அவங்க அந்த வீடு கூட்டு குடும்பமா தான் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்துல நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. கல்யாணம் ஆகி எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரே வீட்டுல இருப்பாங்க. இருக்கும் பொழுது அந்த முதலாக வருகின்ற மருமகள், மூத்த மருமகள், அவள் தான் அண்ணன் பெண்டாட்டி. அவளுக்கு தான் எல்லா பொறுப்பும், எல்லா வீட்டோட பொறுப்பும் மொத்தமும் அவ தலையில தான் விடும். அந்த மாமியார் அவகிட்ட தான் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அவ மூத்த மருமக தான் எல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி. பொறுப்புனா சும்மா பொறுப்பு மட்டும் இல்லை, பணப்பொறுப்பு மட்டும் இல்லை, வீட்டு வேலைகளை, வேலை, சமையல், அந்த அடுத்து இருக்கிற குழந்தைகள் பார்த்துக்கிற எல்லா பொறுப்பும், மொத்த பொறுப்பும் அவ தலையில விழும் பொழுது அவ அந்த வேலையிலேயே தான் மூழ்கி இருக்க முடியும். அவளுக்கு நிறைய நேரம் கிடைக்காது. அடுத்து இரவு நேரம் பார்த்தா, இரவு நேரமும் எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகுதான் அவ என்ன செய்ய முடியும், தூங்க போக முடியும். ஆனா இது தம்பி மனைவி. அப்படின்னா தம்பி மனைவிக்கு அவ்வளவு வேலை கொடுக்க மாட்டாங்க. இளையவனோட மனைவி வரும் பொழுது அவளுக்கு 1-2 வேலைகள் தான். பொறுப்பு எடுத்துக்கிடவே மாட்டாங்க இளையவர்களுடைய மனைவிகள். அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த மூத்தவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தா போதும், இல்லை கூட மாட நின்று வேலைகள்ல உதவி செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த பொறுப்பு விழுறதுனால தான் அந்த அண்ணன் மனைவி எப்படின்னா, இரவு தூங்க போறதுக்கே வெகு நேரம் ஆகிரும். வெகு நேரம்னா அவங்க என்ன செய்ய முடியும், சும்மா நினைச்ச உடனே போய் படுக்க முடியாது. அவங்க என்ன சொல்றா, எல்லாரும் படுக்க போயிடுவாங்க. போன பிறகு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அந்த அடுப்படி ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொல்லி அந்த எல்லாரும் சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் கழுவி இது பண்ணி அடுப்பை எல்லாம் மெழுகி துடைத்து, அதுக்கு பிறகு நாளை காலையில என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கெல்லாம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு அவங்க போகும் பொழுது கிட்டத்தட்ட அவங்க கணவன் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அந்த கணவனுக்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாமே இந்த வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு அந்த பொறுப்பை எல்லா வேலையும் செய்துட்டு அதுக்கப்புறம் போகும் பொழுது அந்த கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பாதி அளவு தான் ஆற்ற முடியும். அவர் அதான் நிறைய இதை செய்துட்டு அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அடுத்து இவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் அண்ணனோட மனைவி அவருக்கு அரை பொண்டாட்டினா, அந்த ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவளால் கணவனுக்கு பாதி கடமைகளை தான் செய்ய முடியும். மீதி அவ யாருக்கு செய்யறா, அந்த குடும்பத்தில் உள்ள மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தனார் எல்லாத்துக்கும் தான் செய்யறான். கணவனுக்கு செய்யறது பாதியா குறையறதுனாலதான் அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இனி தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி. அது தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி கிடையாது, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டின்னா தம்பி மனைவிக்கு வேலைகள் இருக்காது. அவ கை வேலைகள் செய்து கொடுத்துட்டு அவ உடனே இரவு சீக்கிரம் தூங்க போய் விடுவாள். அவளுக்கு பொறுப்பே இருக்காது. அதனால அவ தான் அவளோட கணவனை நல்லா கவனிக்க முடியும். கணவனோட கடமைகள் எல்லாம் முழுமையாக கவனித்து செய்ய முடியும். அதனால்தான் அவ மட்டும்தான் தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி, முழு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி வருது. ஸோ இந்த பழமொழிக்கான உண்மையான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.